நைட்டுக்கு நம்மளே சமையல். ஒரு சின்ன சாம்பார். சாம்பார்னா பருப்பு ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட இருக்க பருப்பு மொத்தத்திலே வீட்டில் இல்லை. அதனால அப்படி இருந்தனா வெஜிடபிள்ஸை மட்டும் வச்சு ஒரு சாம்பார். சாம்பார் போல இருக்கும். ட்ரை பண்ணுவோமா? நான் இதை மாதிரி செய்திருக்கேன், நல்லா இருக்கும். அதை நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, கேரட்டு, மாங்காய், வெள்ளரிக்காய், புடலைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், வழுதனைக்காய், உள்ளி. அவ்வளவுதான். இதை நம்ம அரிஞ்சடிக்கும். அவ்வளவுதான் பருவாடி. அரிஞ்சனா கொஞ்சம் பெரிய பீஸாட்டு அரிஞ்சடிக்கும். மாங்காயில் இந்த சைஸ், மாங்காயில் இந்த சைஸ்ல அரிஞ்சு தண்ணியில போட்டு வைக்கும். கேரட்டு, கேரட் ரவுண்டா அறிவும். கேரட் ரவுண்டா அரிஞ்சு உள்ள போட்டு வைக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான சாம்பார். வெள்ளரிக்காயையும் பீஸ் பீஸ் அரிஞ்சு போட்டு வைக்கும். அதுபோல வழுதனைக்காயும் இந்த மாதிரி பீஸாட்டு அரிஞ்சு தண்ணியில போடியும். புடலைக்காய் எல்லாம் நம்ம இஷ்டம் தான். வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுது, அவ்வளவுதான் விஷயம். வழுதனைக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காயும் நம்ம கல்யாண வீட்டில் அறிவா இல்ல, சேம்பர் அடிதான். கத்திரிக்காயும் இது போல அறியும், தண்ணியில போடியும். எல்லாம் அரிஞ்சிட்டு பார்ப்போம். மகா எல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு, கட்டலாம். சட்டி அடுப்புல வச்சாச்சு. தேங்காய் தான் யூஸ் பண்ண போறோம். சட்டி அடுப்புல வச்சுட்டோமா? தேவைக்கு தேங்காய் போதும், நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். எண்ணெய் நல்லா காயிட்டு எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு பொடியும். கடுகு போட்ட உடனே வச்ச வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா அப்படி பொரிஞ்சு வரட்டு. மக்களே, இந்த இடத்துல இருந்து என மைக்கு எனக்கு ஆப்போசிட் கட்டிடலாம். உள்ளே வசக்கின உடனே நம்ம வெட்டி வச்சு வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாம் போட்டு ஒரு வதக்கணும் கட்டிடலாம். வதக்கி அதில் வந்துட்டு நமக்கு வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடியை போட்டு மூடி வேக வைக்க கேட்டலாம். என்னாச்சுன்னா மைக் ஆஃப் ஆயிருக்கு. அது தெரியாம நான் பாட்டு பேசிட்டு இருந்தேன். தப்பா நினைக்காதுங்க மக்கா, வீடியோ பாருங்க. நம்ம சாதா சவுண்டா கூட கிளியரா எப்படியாவது மேட்ச் ஆகும். இந்த சவுண்டை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். உப்பா போட்டு கொஞ்சம் நல்லா வசக்கிட்டு மூடியை போட்டு மூட வேண்டியது மக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து வேகட்டு நல்லது போல மூடி வச்சாதான் வேகம். அடுத்தது மூடிய திறந்து எவ்வளவு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி. ஏன்னா மஞ்சள் பொடி போடாம வேக வச்சோம்னா அது ஒரு மாதிரி காய்கறி எல்லாம் வெளுத்து பிடிச்சிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் மேலே மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி எல்லா காய்கறியிலையும் படிய மாதிரி ஆக்கணும் மக்கா. படிய மாதிரி ஆக்கிட்டு திரும்பவும் மூடி
மூடியை போட்டு மூடி வச்சிருக்கோம். அவ்வளோதான் பருவாடி. மொத்தத்தில் மைக்கு நம்மளை சதைச்சு போட்டு குழப்பம் இல்லை. நம்ம பேசி மேட்ச் பண்ணிக்கலாம். முதல்ல உள்ள வீடியோ எல்லாம் நான் இப்படி தான் மக்கா போட்டுட்டு இருந்தேன். எல்லாம் செய்துட்டு பேக்கில் தான் பேசுவேன். நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அடுத்த வீடியோலேருந்து கவனமாக பார்த்துக்கிட்டே முடிய போட்டு முடியும். அடுத்தது புளி கரைச்ச வெள்ளம் மக்கா. அதில் 2 ஸ்பூனு சாம்பார் பொடி, 2 ஸ்பூனு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, லைட்டா காயப்பொடி. அடுத்தது ஒரு சம்பவம் மறந்துட்டேன். அது என்னன்னா மல்லி பொடி 2 ஸ்பூனு கொஞ்சம் போல, 2 ஸ்பூனு கொஞ்சம் போல ஒரு ஆட்டு மல்லி பொடி. இந்த பொடி எல்லாம் சேர்த்து இந்த புளி வெள்ளத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பயம் கண்டுபிடிச்ச விடாது. தடையவே இல்லாமல் கரைச்சிடணும் பொடியை. அப்போதான் அதில் ஊற்றும் போது கட்டி இல்லாமல் கிளீனாக இருக்கும் மக்கா. இதுதான் பருவாடி. வேற இதில் பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது. சரியா? மொத்தத்தில் எல்லாம் செய்துட்டு கடைசியில் எப்படி வருதுன்னு உள்ளதான் முக்கியம். சமையல்னு சொல்லியது நம்ம செய்யாதானே. செய்யும் நல்லா வந்துன்னா சாப்பிடியும், தப்ப வந்துன்னா தப்பு திருத்திக்கிடியும். அவ்வளோதான் விஷயம். இதில் காய்கறியை ஒன்றோட கிண்டிட்டு கரைச்சி வச்ச புளி வெள்ளத்தை அதில் ஊற்றியும் மிளகுடி எல்லாம் சேர்த்து ஊற்றி ஒன்று அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடியை போட்டு மூடி வைக்கும். எல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நமக்கு. பின்ன இந்த காய் வேக உள்ள தேவையான தண்ணியை ஊற்றிக்கிடணும். தேவையான உப்பு, நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டு மூடி வைக்க மக்கா. இதெல்லாம் இந்த இதெல்லாம் அடுத்தது தாளிப்பு மக்கா. கருகடி உப்பெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிச்சு வச்சு ரெடி ஆக்கி வச்சு அடுத்த தாளிச்சுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடான உடனே கடுகு போடணும் மக்கா. கடுகு அதை கூட சின்ன உள்ளி. தாளிப்புக்கு எப்போவுமே சின்ன உள்ளி ரொம்ப முக்கியம். சின்ன உள்ளியை போட்டு வசக்கும். சின்ன உள்ளி வசங்கின உடனே வத்தல் மிளகு ஒரு 3 வத்தல் மிளகு 2 பிச்சி பொடியும் 2 பிச்சி போட்டு நல்ல போல ஒன்று அந்த மிளகுல இட்டா அப்படியே கறக்கணும். ரொம்ப கரைச்சிடக்கூடாது. சின்னதாக ஒன்று கறுத்து வரணும். அப்போதான் அந்த கரையில் கிடக்கும்போது ஒரு லுக் இருக்கும். எப்பவுமே ஒர்க்கா லுக்கம் சூப்பராக இருந்ததுன்னா ஜாமையாக இருக்கும். அது எதில் இருந்தாலும், ஃபுட்டாக இருந்தாலும் சரி, என்ன சம்பவமாக இருந்தாலும் சரி, ஒர்க்கா லுக்கம் பக்காவாக இருக்கணும். அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடுங்க மக்கா. என்கிட்ட மல்லி இலை இல்லை. மல்லி இலை உண்டுன்னா அந்த கரையில் கொஞ்சம் மல்லி இலையும் போடணும் கிட்டலாம். அப்போ ஒரு மனம் வரும். எப்பா ஒரு சட்டி சோறுல நான் மல்லி இலையை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க. எல்லாம் கிண்டி தூக்கி கரையில் போடியும். சிறப்பு கரை ரெடி. இனி சாப்பிட்டு பார்க்க வேண்டியது. சாப்பிட்டு பார்க்க ஒன்றும் இல்லை மக்கா. சூப்பராக இருக்கும்.